வங்கி சார்பில் அசல் ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் வரை வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்தகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்களையும் சொல்லலாம். வணக்கம். வங்கி சார்பில் அசல் ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று அறிவிப்பதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வங்கி ஆவணங்கள் வழங்கி அதன் அடிப்படையில் வாதங்களை முன்வைக்க அனுமதித்த நிலையில் இந்த ஆவணங்கள் முழுமையாக வங்கி தரப்பில் இருந்து மீண்டும் வழங்க வேண்டும், அதுவரை வழக்கினுடைய விடுவிக்க கோரிய அந்த மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி அமலாக்கத்துறை இந்த மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி ஜூன் 4ஆம் தேதிக்கு வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்தார். அதுவரை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த மனு மீது எந்த விதமான இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, அதாவது வழக்கிலிருந்து விடுவிப்பதாக இன்று அறிவிப்பதாக இருந்த அந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை எனவும் நீதிபதி அல்லி அறிவித்திருக்கின்றார்.